அன்ரிசர்வ் கோச்சில் சென்னையிலேருந்து மும்பைக்கு கிளம்ப விடிகாலம் 5 மணி 5:30க்கெலாம் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறதுக்காக வந்திருக்கேன். டிக்கெட்லாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறேன். ட்ரெயின் வந்து 5:58க்கு வரும்னாங்க. கரெக்டாக ட்ரெயினை போய் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பிடிக்க முடியாது, பார்த்து போங்க, இல்லைன்னா கேன்சல் தான் பண்ணணும், பண்ணிவிட்டு வேறு ட்ரெயின் தான் போகிற மாரி இருக்குன்னு சொன்னாங்க. ட்ரெயின் 6:30க்கெலாம் வந்து இருக்கும். 6:30 மணிக்கு எடுப்பாங்க. எக்மோர்லேருந்து எடுப்பாங்க. ஆனால் வந்து எக்மோரில் வந்து ஸ்டேஷன் வேலை வந்து நிறுத்தல, பீச்சில் இருக்குது ட்ரெயினு. நான் இப்போ அந்த ட்ரெயினில் தான் வந்திருக்கேன். லோக்கல் ட்ரெயின் நம்ம சென்னை பீச்சு போகிற ட்ரெயின் வந்துச்சு, அதில் ஏறிட்டேன் நான். அப்புறம் சென்னை பீச்சுக்கு வந்துட்டு இந்த ட்ரெயின் தான் நான் ஏற போகிறேன் இப்போது. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து எம்ஜிஆர் நம்ம சத்ரபதி சிவாஜிக்கு போகிறதுக்கு காலைல ஃபஸ்ட்டு மார்னிங் போகிறதால நான் இந்த ட்ரெயின் சூஸ் பண்ணியிருக்கேன். அங்கே காலைல 6 மணிக்கெலாம் திரும்பி விட்ருவாங்க. அன்ரிசர்வ் தான். ஃபுல்லாக வந்து பீச்சில் பார்த்தா ஃபுல்லாக இந்திக்காரங்க இருந்தாங்க. எப்படிடா இதில் போகிறதுன்னு சொல்லிட்டு தலையை பிச்சு இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சரி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில் வந்து எந்தெந்த ஸ்டேஷனில் நிற்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். எனக்கு எம்ஜிஆர் சென்ட்ரல் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் நம்ம இருக்கிறதால ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும். நான் இப்போ ஃபஸ்ட் டைமாக மும்பை போகிறேன். மும்பையில் வந்து எனக்கு எதுவும் தெரியாது. சரி நம்ம இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயின் ஆப் பார்த்துட்டு தான் சரி போவோம். நம்ம வந்து ஒரு முறை நான் ஆல்ரெடி டெல்லி இதேமாரி போயிட்டு வந்தேன் ரேண்டமாக. இப்போ வந்து மும்பை போகலான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். டிக்கெட் வந்து 355 ரூபா இருந்தது இது எக்மோரில். நான் கொஞ்சம் தொலைவு வந்து ஸ்டேஷன் நின்று ரேணிகுண்டா அதுமாரிலாம் நின்று போனதுக்கப்புறம் ஆளுங்க ஏறி இறங்கினே இருந்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் மேலே ஏறி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்தடுத்து ஸ்டேஷனில் பார்த்தா இந்திக்காரங்க ஃபுல்லாக கீழே எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. எனக்கு தூங்கவே வரல. நான் எப்படிடா போக போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். மேலே அப்பரில் தான் உட்காந்துருந்தேன். ஃபுல்லாக அவனுங்க கொடுங்கடா, லாங் ட்ராவல் போனோம், படுக்க கொடுங்கலாம் எதுவும் விட மாட்டாங்க. அப்புறமா விடிகாலம் வந்து ஒரு 4-5 மணிலாம் இருக்கும். தடான்னு சொல்லிட்டு மும்பை பக்கத்தில் இருந்த ஸ்டேஷன் இது. நான் ஏந்து உட்காந்துட்டேன். நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, சரியாகவே 6 மணி நேரம் தூங்கல. ஏறி ஆளுங்க ஏறி இறங்கினே தான் இருந்தாங்க இந்த ட்ரெயினில். அதுக்கப்புறம் டாடா வந்து பார்த்தா பில்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா மும்பை என்ட்ரன்ஸ் உள்ள பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹைட்டாக இருந்தது. எனக்கு வந்து சரி ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன். சரி எனக்கு வந்து ஆல்ரெடி ட்ராவலில் அட்ரஸ்லேயே தூங்காமல் இருந்தேன்னா எனக்கு ஃபுல் டயர்டாக இருந்தது. அதனால் எனக்கு வீடியோ எடுக்க முடியல. சரி வெடியாக இருந்தால் கொஞ்சம் வந்து தடால் தான் எல்லாம் க்ரௌடு எல்லாமே கம்மியானாங்க. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சும்மா உங்களுக்கு எடுத்து காட்டணும் வீடியோ எடுத்தேன் நான். இங்கே வந்து எப்படின்னா மும்பை வந்து நான் ரேண்டமாக போயிட்டு சும்மா சிட்டியை மட்டும் சுற்றி பார்த்துட்டு திரும்ப அதே ரிட்டன் தான் போட்டிருக்கேன் பிளான்னு. எப்படி இருக்குது. அப்புறம் போகும்போது வராப்பான்னு ஒரு ஃபுட்டு கொடுத்தாங்க. 2 பன்னு வச்சு போண்டா வச்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுன்னு வந்தோம். நம்ம இப்போ ஒன்று 30 ரூபான்னு சொன்னாங்க. டீ ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இது மும்பை அந்த மகாராஜா சென்ட்ரல் இது தான் லாஸ்ட் எண்டிங் இது பக்கத்தில் இருக்குது. ஏதோ மெட்ரோ இது வந்தே பாரத் இருந்தது. சரி எடுத்துக்கிறேன். நான் இறங்கிறதுக்காக ரெடியாக இருக்கிறேன். வந்தேன் எம்ஜிஆர் சென்ட்ரலில். சாரி அந்த பேர் மகாராஜா சத்ரபதி சிவாஜி டெர்மினல்னு சொல்லுவாங்க. மும்பை சென்ட்ரல் அது வேறு ஸ்டேஷன் போல். இப்போ நம்ம இந்த ட்ரெயின் தான் அந்த லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, அந்த ட்ரெயின் தான் வந்தேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வித் இன்ஜினு ரைட் சைடில் இருக்குது வந்தே பாரத். சும்மா வெளியே போவோம்னு சொல்லிட்டு இப்போ வெளியே தானே போய் ஆகணும். வெளியே போயிட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் நல்லா போட்டுன்னு. ஏன்னா நான் இது மாதிரி ட்ரெயின் பார்த்திங்கன்னா மதியம் 12:45க்கு சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நான் காலைல பண்ணேன் 10:45 வரேன். அதனால என்ன பண்ணேன், ரெண்டமாக வந்து போய் ஆகணும்ல. இப்போ காலைல 6 மணி மும்பையில் மகாராஜா டெர்மினல் இருக்கிறேன். காலைல 6 மணி. சரி நம்ம மீதி இருக்கிற நடுவில் டைமுக்கு எங்கேயாவது போய் சுற்றணும்ல, எங்கடா போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்ததுங்க. ஃபுல்லாக அதிக க்ரௌடாக இருந்தது. சரி நேரம் ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க தான். சரி நம்ம என்ன பண்ணது எதுவும் தெரியாதா, சரி நம்மளும் வெளியே போகிறேன். நான் வெளியே போவோம். முதல்ல வெளியே போய் எப்படி இருக்குது அவுட்லுக்குன்னு பார்த்தா, வெளியே வந்து பார்த்தா எனக்கு பயம் ஏற்றிக்கிச்சுங்க. ஏன்னா நம்ம எம்ஜிஆர் சென்ட்ரல் மாரி ஃப்ரீயாக அதுமாரி இடம்லாம் எதுவும் கிடையாது. சுற்றி பில்டிங்கு உள்ளே பார்த்தா ஸ்டேஷன். என்னடா இது மும்பையில் இப்படி இருக்குது ஸ்டேஷனு அப்படின்னு
பாருங்களேன், இடமே கிடையாது. அங்கே பஸ்ஸில் வராது, கார் பார்க்கிங் தான். அது காரு வெளியே வந்தீங்கன்னா காரில் பிக்கப் பண்ணிப்பாங்க ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், வெளியே வந்து தள்ளி வந்தேன். இங்கே அந்த அந்த ரைட் சைடில் இது பஸ் ஸ்டாண்டு, இது பஸ் ஸ்டாண்டு. ஃபுட்டெல்லாம் விற்றுன்னு இருந்தாங்கண்ணங்க. எவ்வளோ என்ன ஏதுன்னு கேட்கல. ஏன்னா நம்ம வந்து கையில் தந்தது நான் 1200 தான் கையில் தந்தேன். டிக்கெட்லாம் போயிருந்தால. அப்புறம் நான் டபுள் அடுக்கு பஸ்ஸு நம்ம சென்னையில் வருதுன்னு சொன்னாங்களா, சரி இங்கே பார்த்தோன்னு நல்லா இருந்தது. அப்புறம் வந்து கிட்ட போய் பார்த்தா இந்த பஸ்ஸுக்காரன் எங்கே மேலே போட்டாங்கன்னா, சரி போட்டோ சாமி இதில் சரி கூகுள் மேப் பார்த்தேன். பீச்சுக்கு நியர்பை தான் இருந்தது. ஆனால் நான் பீச்சுக்கெலாம் போகிறதுக்கு விருப்பம் இல்லை, நம்ம எந்த பீச் மாரி வருமா. அப்புறம் பையன் டீ கடை போட்டிருந்தாங்க. சரி லோக்கல் ட்ரெயினுக்காக போவோம்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அதே ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வந்துட்டு லோக்கல் ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்துக்கின்னு ஒரு ஸ்டேஷன் நம்ம தாதார் பார்த்தோம்ல, தாடார், அந்த தாடார் டிக்கெட் எடுத்துக்கின்னு லோக்கலில் ஏறி போகிறேன். அதை ட்ரெயின் கண்டுபிடிச்சிட்டு பெரிய பாடாச்சு பாருங்களேன். பற்றி சமமாக ஆகிட்டு எல்லாம் நீங்கள் எங்கள் ஊரில் லோக்கல் ட்ரெயின் வருது, நம்ம வந்து எந்த லோக்கல் நம்ம எதாவது மாறி ஏறிட்டுனா தப்பாக போயிடுவோம் லொக்கேஷன். நம்ம பில்டிங்லாம் பார்த்து பேர் இதுவாகிடுச்சு. பேங்க்கு நிறைய பேங்க்கு பில்டிங்கு இதுமாரி தான் இருந்தது. வீடு கூட ஹைலைட்டாக இருக்குது. சின்ன சின்ன இடத்துல ஹைலைட்டாக கட்டியிருக்காங்க. நிறைய ஸ்டேஷன் எனக்கு ஒன்றுமே புரியல. சரி நம்ம தாடார் தெரியல நமக்கு. ஏன்னா வந்து பெரிய ட்ரெயின் வரும்போது எக்ஸ்பிரஸில் வரும்போது தாடார் பார்த்ததால நான் தாடாருக்கு எடுத்துன்னு போவோமான்னு கேட்டேன். போவோம்னாங்க. நான் எத்தனை ஸ்டேஷன் கேட்டேன். இந்த ட்ரெயின் பார்த்தா சூப்பர் அதாவது ஃபாஸ்ட் ட்ரெயின் இது. என்னடா ஸ்டேஷன் நிற்காமல் போகுது, தப்பாக இருக்குமா பயம் வேறு ஏற்றிக்கிச்சு. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாரு, பில்டிங்கு செம்ம அதிகமாக இருக்குதுங்க நிறைய. அங்கே சென்னையில் மாரிலாம் இல்லை. இங்கே சென்னையில் பெரம்பூரில் ஒரு ஹைட்டாக இருக்கும், ஆனால் இங்கே அதை விட அதிகமாக இருக்குது பில்டிங்கு. அப்புறம் பார்த்தா கேட்டாங்க, உட்காந்துருக்கலாம் கேட்டேன், தாதா நிற்குமான்னு. நிற்கும் தாதா நிற்குன்னு சொன்னாங்க ஹிந்தியில். நமக்கு எது தெரியாது, வாய் தரல. சரி தலை மட்டும் ஆடினேன். இது ஆர்பிஎல் பேங்க்கிட்ட அந்த ஆஃபீஸ் அது. அதுக்கப்புறம் வந்து கேமராவில் வந்து சரி எடுக்க முடியல, ஏன்னா ட்ரெயினும் ஃபாஸ்ட்டாக போகுதா. செம்ம ஹைட்டாக இருக்குது பாருங்களாம் பில்டிங்கு. அப்புறமா தாடார் வந்தது. தாடாரில் வந்து இறங்கிட்டு எல்லாமே பில்டிங் ஆகிட்டு தாடார் வந்து இறங்கணுன்னா இறங்கிட்டு சரி எங்கடா போகலான்னு கூகுள் மேப் பார்த்தேன். இந்த இடம்லாம் செட் ஆகும். இது வந்து அதில் கொஞ்சம் பார்த்தீங்களா, அந்த தரையை காட்டினா அதில் வந்து செடியெலாம் வளர்த்துருந்தேன். தாடாரில் பார்த்தா வெடிகெல்லாம் 6:30 மணி கரெக்டாக பார்த்தா செம்ம கூட்டம். ஆமாம், மும்பையில் கூட்டமாக காட்டுவாங்க. ஆமாம் கூட்டமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கின்னு இருந்தேன். நாடா இவ்வளோ காலைல இவ்வளோ பேருன்னு. சரி தாடாரில் என்ன பண்ணுறேன், இவ்வளோ கூட்டமாக இருக்குது, எப்படிடா ட்ரெயினில் என்ன மாட்டிப்போம் கூட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தான். எப்படிடா ரிட்டர்ன் வீட்டுக்கு போகுமா என்னை வந்து சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன் நானும். லோக்கல் ட்ரெயினில் அதிகமாக கூட்டம் ஏறும் மும்பையில் அப்படின்னு. அப்புறம் பார்த்து இறங்கிட்டு சரி கூகுள் மேப் பார்த்துட்டு போனேன். சரி பார்த்துட்டு வேறு இந்த இடம் செட் ஆகுது நம்ம சுற்றி பார்க்க. எனக்கு அந்தேரி தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால சரி தாடார்லேருந்து அந்தேரி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இடம் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அந்தேரிக்கு டிக்கெட் எடுக்கலாம் போனால் டிக்கெட் கவுண்டர் எங்கேதுன்னு தெரில. சரி அவங்ககிட்டையும் கேட்கல, எல்லாம் பரபரம். இது ஃபோனில் பெருமை நடந்த பொறுமையாக தேர்த்து, ஆனால் வந்து வேகமாக நடந்து போனாங்க எல்லோரும். நிறைய பரபரம் நடந்து போயின்னே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு டிக்கெட் கவுண்டருக்கான இது சும்மா தேடி பார்த்தேன். எல்லோரும் வரத்துக்கு போனாங்க லெஃப்ட்டில். நானும் உள்ளே போயிட்டு டிக்கெட் கையில் கேட்கல. எனக்கு வந்து ஒரு முறை டெல்லியில் ஒரு முறை கேட்டு தான் டிக்கெட்டு வாங்கினேன். அப்புறம் நானே என்ன பண்ணேன், வெண்டார் மிஷின் வருவாங்க, அந்த மிஷினை போட்டு அந்த யூஸ் பண்ணி ஜிபே பண்ணிட்டு டிக்கெட்டு 20 ரூபா வந்தது. ஆனால் 20 ஒரு விலை அதிகம் போல் அப்படின்னு நினச்சின்னு. ஏன்னா 10 ரூபா 5 ரூபா இப்படி தான் ஆகும். 20 ரூபாலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பே பண்ணுறேன் இந்தமாரி ட்ரெயினுக்கு. அப்புறமா டிக்கெட்டு 20 ரூபா வாங்கிக்கின்னு அந்தேரிக்கு கேட்டேன் எங்கே நிற்கும் அப்படின்னு. இங்கிலீஷில் கேட்டால் ஒரு அண்ணன் சொன்னேன், இந்த பிளாட்ஃபார்ம் போ அப்படின்னாங்க. அப்புறமா ஏன்னா அங்கே நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது லோக்கல் ட்ரெயினுக்கு. இங்கே நம்ம 1 2 இல்லை, ஒரு ட்ரெயின் வரும் ஒரு ட்ரெயின் போகும் அப்படிலாம் கிடையாது. அங்கே நிறைய ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின் நிறைய வரும். அதெல்லாம் நம்ம கேட்டு இறங்கணும் பிளாட்ஃபார்மில். அதுவும் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் சொன்னாங்க, அங்கே இறங்கி நின்று போயிருந்தேன். அப்புறமா ஏசி ட்ரெயின் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு லோக்கல் ட்ரெயினில் ஏறி அந்தேரி அவ்வளோதான் போமான்னு கேட்டேன். போவோம் உள்ளே இருக்குலாம் கேட்டேன், அந்தேரி போமான்னு. போவோன்னாங்க. ஏறி நின்று உட்காரலாம் இல்லை, மிஸ் குறைஞ்சிரும் ஏன்னா மறந்து விட்டுரு போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் இன்னும் ஏதாவது பண்ணி வீடியோ எடுத்தேன். பையா பாய்கள் அவர்கிட்ட தான் கேட்டேன், நான் எங்கே போகணும் தெரிய போகமான்னு அவர்கிட்ட தான் கேட்டேன். வீடியோ எடுத்தேன் கையில் ஸ்டார்ட் ஆகிடும். இதுமாதிரி நிறைய
பெரிய ட்ரெயினுங்க ஏதோ பேர் வச்சுன்னு வருது சோரா சவுரா அதேமாரிலாம் ஏதோ பேருலாம் வந்தது எதுவே சும்மா இது இந்த இது நினைக்கிறேன் நேரில் நான் சரியாக பார்க்கல லொக்கேஷனில் பார்க்கல இதேமாரி தான் இருந்தது அந்த நம்ம தமிழர்களை இது பண்ணுறாங்க பேர் இதுமாரி தான் அந்த ஏரியாவாக நான் தெரியல சரி நம்ம அந்த ஏரி போவோம் ஃபஸ்ட்டு அந்த ஏரியிலேருந்து 10 கிலோமீட்டர் சூஸ் பண்ணேன் நிறைய டேஸ்லாம் வந்தது அப்புறம் வந்து இது எல்லாம் இவ்வளோ ட்ராக் இருக்குல்ல இது ஒரு பக்கம் ட்ராக் இதே ட்ராக் மாரி இன்னொரு பக்கம் இருக்குது அதுமாரி அப்புறமா அந்தேரி வந்துட்டு இறங்கிட்டு மெட்ரோ அது இறங்கி காலெலாம் வலிச்சுது நைட்டு ஃபுல்லாக ட்ரெயின் ட்ராவலு அப்புறம் வந்து எங்கேயும் சுற்றலை திரும்ப அப்படியே ஏறி ஸ்பாட்டில் ஏறி வந்து கால் வலிச்சுதா அப்புறம் உட்காந்தேன் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான் உட்காந்துருப்பேன் பசி வேறு சரி அப்புறம் ஏறி வந்து மேலே ஏறி பார்த்தா ஃபுல்லாக அதேமாரி நம்ம தடாவில் பார்த்த மாரி கூட்டம் அதிகமாக தான் இருந்தது அப்புறம் கீழெல்லாம் வந்து நம்ம அங்கே வெளியெலாம் வரல சென்னையில் இப்போ ரோடு விட்டு ரோடு கிராசிங் அப்படிலாம் கிடையாது இங்கே எல்லாத்துக்குமே எல்லா ஸ்டேஷனுக்கும் இந்தமாரி பிரிட்ஜு கட்டியிருக்காங்க ரோடு கிராசிங்லாம் அது வந்து டபுள் டபுள் பஸ் இல்லை அப்புறம் கீழே இறங்கி ரைட் எடுத்து சும்மா ரேண்டமாக போவோம் எங்கே போகலான்னு பிளான் பண்ணோன்னா என்எஸ்சி பிஎஸ்சி எல்லாம் டார்கெட் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அந்தேரிலேருந்து நடந்தே போவோம்னு சொல்லிட்டு நான் நடந்து போவேன் சென்னையில் நடந்து தான் போவேன் எங்கன்னா போனால் இதுமாரி நம்மளும் ரெண்டாம் நடந்து போனேன் ஏன் பஸ்ஸில் போகல எனக்கு பஸ்ஸில் போக தெரியாது அங்கே நம்ம ஊர் பஸ்ஸில் தமிழில் படிச்சிடலாம் இங்கே ஹிந்தியில் இருக்குதா லென்ஸ் கார்டு என்னடா இது நான் லென்ஸ் கார்ட்டை வீடியோ எடுத்தேன் என்னடா அது லென்ஸ் கார்டு போடமே இருக்குது சின்னதாக தகச்சிட்டு போட்டுருக்கேன் பார்த்தேன் பஸ்ஸில் போகலான்னு தான் பார்த்தேன் பஸ்ஸில் எனக்கு ஹிந்தியில் இதுமாரிலாம் வருது ஸ்டேஷன் எதுவுமே தெரியாது அதனால் நான் போகல ஒரு முறையாவது போகணும் ஆசை தான் மெட்ரோனா ஈஸியாக டிக்கெட் எடுத்து ஓடிடுவேன் பஸ் ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதனால தான் பஸ் ஸ்டாண்ட் வீடியோ எடுத்தேன் நான் சின்னதாக இருந்தது குட்டி குட்டியாக அப்புறம் இங்கே டெலிவரி வந்து பண்ணுறவங்களாம் வந்து ஸ்கூட்டி வந்து வேறு மாரி வச்சுருந்தாங்க மும்பையில் யூலுன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டாவது நடந்து போயிட்டு போகிற வழியில் வந்து புறா அதிகமாக இருக்கிறத பார்த்தேன் சின்ன சின்ன ஏரியாவெலாம் போய் நடந்து போயிருந்தேன் போகும்போது புறா நிறைய கூட்டமாக வந்தது சரி அப்படியே அது ஃபோட்டோ எடுத்துக்கின்னு நேராக போனால் ஒரு ஹைவே வந்தது ஹைவேயில் பிடிச்சா நம்ம அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு லொக்கேஷன் காட்டியா அப்புறமா நான் நடந்து போயிருந்தேங்க சாப்பாடு எல்லாமே நான் சாப்பிட்லான்னு பார்த்தா எல்லாத்துலேயுமே வந்து இந்த வராப்பான்னு சொல்லிட்டு பண்ணு வச்சு வைப்பாங்க அதுதான் இருக்கேன் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணது நான் எதுவும் வாங்கிலாம் சாப்பிட்ல நான் செடப் வந்து அவங்க ஹைவேல கிராஸ் பண்ணி வந்த இடத்துல இந்த இது பார்த்தேன் சத்ரபதி சிவாஜி இப்போது பெருசாக சிலை அது இருக்கிற அது சிலை அது வீடியோவில் வச்சுட்டே காட்டினாங்க எனக்கும் தெரியாது அந்த மாதிரி இருக்குன்னு அவர் பேர் இருந்ததுன்னா பேர் இங்கிலீஷ் வச்சா அதுமாதிரி இருந்தது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு அப்புறம் ரோடு அந்த இடத்துல ரோடு அங்கே கிராஸ் பண்ண முடியாதுல்ல ஏர்போர்ட்டில் நான் கொஞ்சம் தள்ளி வந்து மும்பையில் சொல்லுவாங்க வண்டிலாம் அதிகமாக டூ வீலர்லாம் அதிகமாக இருக்காது அதிகமாக இருக்குது மெட்ராஸில் மட்டும் தான் டூ வீலர்லாம் அதிகமாக இருக்காங்க சரி ஆமாம் நடந்து பார்த்தா ஃபுல்லாக காருங்க தான் போகுது காரு பஸ்ஸு தான் ஆமான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டேனாலும் ஆமாங்க உண்மையாக கார் வண்டி டூ வீலர் அதிகமாக போகல கார் தான் அதிகமாக போகுது நான் இது ஏதோ ரோல்ஸ் ரைட்ஸ் கார் நினச்சினேன் அப்புறமா தான் தெரியும் முன்னாடி வந்து பார்த்தா இந்த காரு சரி எடுத்துகிட்டு ஆனால் வீடியோ ஏன்னா டயரில் ஒரு மாதிரி இருந்ததா எடுத்துகிட்டு இந்த வந்து சொன்னேன் இவ்வளோ இந்த ஸ்கூட்டியில் தாங்க நிறைய சுக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டினாங்க சார் இந்த பார்க்குறேன்ல ஏன் இது காட்டுறேன் இந்த பக்கம் வந்து மேலே வந்து தெரியுதுல்ல அதுதான் வந்து விளம்பரம் பலகை சொல்லுவாங்கள்ல பேனர் இல்லை நான் வந்து பில்போர்டுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம ஊரில் வெறும் பேனர் மட்டும் வைப்பாங்க இங்கே ஃபுல்லாகவே வந்து எல்இடி தான் பார்த்தா தெரியும் பஸ் ஸ்டாண்டில் எல்இடி அது நான் ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தேன் வீடியோ எடுக்கணும் ஏரோப்ளைன் பார்த்து நேராக உட்காந்துட்டு அப்புறம் எடுத்தேன் அப்புறம் ஏரோப்ளைன் இது வந்து வெளியே உட்காந்துட்டு அந்த பிரிட்ஜு பார்த்துட்டேன் ஒரு பைப் லைன் இருக்குதுல்ல அந்த பைப் லைன் தான் வந்து ஒரு பூனையிலேருந்து வருமா தண்ணியெலாம் நமக்கு சென்னையிலேயே வந்து நம்ம தண்ணியை எப்படி வெளியே சம்பரமடல் வருதோ அதேமாதிரி பூனையிலேருந்து வருமா அப்புறம் அந்த பிரிட்ஜு நான் அந்த இடம் இப்போ சுற்றி காட்டணும்ல அந்த இடம் தான் வந்து ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி மியூச்சுவல் ஃபண்டு தெரிஞ்சது எனக்கு அவங்க வந்து பார்ப்போம் வீடியோவில் தெரில அப்புறம் வந்து இது பிடிஐ மியூச்சுவல் ஃபண்டு ஃபைனான்ஸ் கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் போல் ஏன்னா நான் அது இது சொன்னல என்ஐசி பார்க்க போகிறேன் என்ஐசி பில்டிங் அதுதான் பிஎஸ்சி என்ஐசி சிபி அதெல்லாம் இருக்குல்ல இப்போ போகும்போது தெரிஞ்சுது மேலே வந்து எடுத்துக்கோங்க யூடிஏ இதுவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி தான் இது வந்து ஆடிட்டர் ஆஃபீஸாக வீடியோவில் எடுக்கக்கூடாது தம்பி அப்படின்னு அந்த போகிற வரேன்னு அந்த முன்னாடி போவாருங்க நல்லா தான் சொன்னார் முன்னாடி போகிறாரு அந்த சொன்னார் இப்படிங்களா எடுக்கக்கூடாதுன்னு வெப்சைட்டில் வந்து ஜேஎஸ்டபிள்யூ அதெல்லாம் இருந்தது எதுவும் பயந்து எடுத்தேன் அந்த வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க ஏன்னா அந்த வெப்சைட் இதுக்கு பின்னாடி தான் இது வந்து பிஎஸ்சியோட ஆஃபீஸ் தான் இதுவும்
இந்த கண்ணாடி பில்டிங்கு. வீடியோ தெரில, ஏன்னா வந்து நான் நின்னுலாம் எடுக்கல, இல்லை நடந்து போகிற போக்கில் எடுத்துட்டேன். அப்புறம் வந்து இது ரோல்ஸ் ராய்ஸ் கார் பாருங்கள், இந்த கார் இல்லை பக்கத்தில் அது ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான். சென்னைன்னு போட்ட மாரி இருந்தது, வீடியோ எடுக்கலாம் திரும்பி எடுத்துக்கிட்டே அது போயிடுச்சு. அது வேகமாக லெஃப்ட் சைடில் வந்து ஐசிஐசி பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் இருந்தது. இது வந்து இந்த எல்என்டியோட வேலை அவங்களோடது. அது ஃபுல்லாக வந்து என்ஐசி தான். பில்டிங் பார்த்தீங்கன்னா மொத்தமே என்ஐசி செபி அதோட தான். இது ஜியோ சென்டர் சொன்னாங்க. இது அந்த ஆறு கிராஸ் ஆச்சு. அப்புறமா கால்லாம் வலிச்சது, டைம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லைன் போக முடியல. ஏற்கனவே 10 கிலோமீட்டர் மேலே நடந்து வந்துட்டேன். 8 கிலோமீட்டர் கடந்துங்களா, 10 கிலோமீட்டர் ஆனதான் நான் சுற்றி வந்தேன் வேறு வழியில். அப்புறம் மெட்ரோவில் போன 50 ரூபா ஆச்சு. அப்புறமா வந்து சென்னை எம்ஜிஆர் சித்திரை சிவாஜி சென்டரில் வந்து இறங்கி ட்ரெயின் டிக்கெட்டு முடிச்சேன். அப்புறம் எடுத்துக்கின்னு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி உக்காந்துருந்தேன். அப்புறம் ட்ரெயின் வந்தது, அதெல்லாம் எடுக்க முடியல, ஏன்னா நான் அன்ரிசர்வ் டிக்கெட் தான் எடுத்துக்கால. அப்புறம் சீக்கிரமாக ட்ரெயின் சீட்டு பிடிக்கணும், அதெல்லாம் இருக்குங்க. சீக்கிரமாக கூட்டத்தில் ஏற்றி உள்ள உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறமா வந்து 12 ட்ரெயின் வந்து ஒரு 1 ஹவர் லேட்டாக தான் வந்தது. அப்புறம் ஏறி ஃபுல்லாக ஆப்போசிட்டில் பூனே பசங்க எல்லாம் ஜாலியாக பேசிட்டு வந்தானுங்க. வரும்போது ட்ரெயினில் போகும்போது பார்த்தா பூனே கிட்ட வரும்போது இந்தமாரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, அதுமாரி அது கிராஸ் பண்ணுறது வண்டி மலைக்குள்ளலாம் போச்சு. ஃபுல்லாக பார்க்க சூப்பராக இருந்தது. நைட்டில் தெரியல எனக்கு. அப்புறமா சென்னைக்கு வந்துட்டேன், ஏன்னா நிறைய வீடியோ எடுக்கும்போது சென்னைக்கு வந்துட்டேன். பாய். எனக்கு இதில் மொத்தமாக வந்து செலவானது பார்த்திங்கன்னா 840 ருபீஸ், 840 ரூபா ஆச்சு. போய் வரத்துக்கு ட்ரெயின் செலவு, சாப்பாடு எல்லாம். இதில் வந்து நான் தண்ணி சேர்க்கலை, ஏன்னா நான் தண்ணி வாட்டர் பாட்டில் நான் கொண்டு போயிட்டேன். வரும்போது சாப்பாடு எதுவும் நான் வாங்கலை, அவ்வளோதான்.